வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன? மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வாத் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 28 மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக. நான் இங்க சொல்ல போற பாரம்பரியம் என்ன அப்படின்னா, அவங்க கொள்ளு தாத்தா கிட்ட இருந்து வர்றேன். தீஸ்தாவுடைய கொள்ளு தாத்தா யாருன்னா, ஜெனரல் ஓ டயர் இருக்கார்ல, ஜெனரல் டயர்னு சொன்னோடனே அதான் எதிர்கட்சிக்காரங்க ஆளுநர் வந்துட மாட்டாங்களா, அந்த மாதிரியான நபர் கிடையாது. ஜெனரல் ஓ டயர் நடத்தின ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஜெனரல் ஓ டயரை நேரடியாக நிக்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ணவர் தான் அவங்க தாத்தா. சரி, அடுத்தது கொள்ளு தாத்தா பார்த்தாச்சு. அவங்க தாத்தா யாருன்னு பார்ப்போம். டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா? எதிர்த்தாப்புல போனீங்கன்னா டிடிகே ரோடுன்னு ஒன்று இருக்கும். என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் டிடி கிருஷ்ணமாச்சாரின்னா. எல்லாம் நேற்று போட்ட வீடியோவில், முந்தா நாள் போட்ட வீடியோவில், எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஏன்னா எங்க வாழலாம் எங்கேயாவது எஃப்ஐஆர் வாங்கியிருக்காளா, எங்க வாழலாம் ஒரு கேஸ் வாங்கியிருக்காளா, சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று இந்த ஊழல்னு உருட்டுவாங்கல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. அவர் பேர்ல தான் ரோடு வச்சிருக்காங்க, இந்த டிடிகே ரோடு அவர் பேர்ல. அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி முத்ரா வழக்குன்னு ஒண்ணு நீங்க எடுத்து பார்க்கலாம். முத்ரா வழக்குன்னு அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி கோத்து விட்டது அவங்க தாத்தா தான். அவங்க தாத்தா டிடி கிருஷ்ணமாச்சாரி கோத்து விட்டது, வழக்கு போட்டது அவங்க தாத்தா தான். டிடி கிருஷ்ணமாச்சாரி மேல பெரிய வழக்கு, பெரிய ஊழல் அது டிடி கிருஷ்ணமாச்சாரி பண்ணது. சரி, அவங்க அப்பா யாருன்னு பார்த்துருவோம். இப்போ ஏன்னா பாரம்பரியமா வரணும்ல. அவங்க அப்பா யாருன்னா பால் தாக்கரே அப்படின்னு 2 பேர் உள்ள ஒருத்தர் மகாராஷ்டிரால. அவரு தெரியும், பால் தாக்கரே யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு மூர்க்கமான ஒரு இப்ப உள்ள இதுல, முன்னாடி பால் தாக்கரே பீரியட்ல அவர் ஒரு மூர்க்கமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமாடி கொண்டிருந்த நேரம் அது. டெய்லி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது வன்மத்தை கேட்டு போவாப்ல. இப்ப நம்ம பீட ஒன்று கேட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பால் தாக்கரே டெய்லி வந்து ஏதாவது 6 மணி ஆனா வெள்ளச்சாமி வந்து என்ன பேச போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள வெள்ளச்சாமி 6 மணிக்கு அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கேட்டு போவாப்ல. அங்க உள்ள அப்ப உள்ள கோடி மீடியாக்கள் பால் தாக்கரேக்கு வேலை செய்யும். அப்ப பால் தாக்கரே பேசினதுல முகப்புலையே போட்டுருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வன்மத்தை கேட்கிடுவாங்க. இப்ப டே பை டே நடந்துகிட்டே இருக்கு. அவங்க தீசாவோட அப்பா பாக்குறாங்க, இத எல்லாம் கோத்து கொண்டு போய் மனுவா எஃப்ஐஆர் போடுறான் மேலன்னு சொல்லிட்டு நீட்டாரு. எனக்கா சும்மா சாதாரணமா இருக்கும் உங்களுக்கு, பால் தாக்கரே மேல எஃப்ஐஆர் போடுறான்னு ஒருத்தவங்க ஸ்டேஷன்ல கொண்டு போய் போடுறான்னாக்கா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியாது, புரியாது. பால் தாக்கரே இடத்துல இருந்து பார்த்தாதான், அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு அங்க நின்று பார்த்தாதான் பால் தாக்கரேக்கு எதிராக எல்லாம் கோத்து கொண்டு போய் இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போடு அப்படின்னு இந்த ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, இதுல அடிச்சு கொடு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடு அப்படின்னு தரனாக்கா அதுக்கு பின்னாடி காலா மியூசிக் போட்டாதான் தெரியும். அது அவங்க அப்பா தான். இப்ப நான் தீஸ்தா சதல்வாத்துக்கு வந்துடுறேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நிறைய தோழர் பேசும்பொழுதும் இன்ட்ரா கொடுத்துருப்பாங்க தீஸ்தாவுக்கு. மோடி வந்து இன்னைக்கு மோடியினுடைய ஒரு நிறைய டயலாக் வந்துச்சு இடையில. அவர் ஃபிளைட்லயே பறந்துகிட்டு இருக்காரு, பாவம் ஜி வந்து தூக்கமே இல்லை அப்படின்னு. அவர் தூங்காததுக்கு காரணம் ஃபிளைட்ல பறக்கிறது, மக்களை நினைச்சு இது பண்றது அதெல்லாம் கிடையாது. அவருடைய தூக்கத்தை கெடுத்தது தீஸ்தா தான். தூக்கத்தை சாட்சாத் கெடுத்தது தீஸ்தா சதல்வாத். நீங்க பேரை போட்டி சொன்னீங்கன்னாக்கா தூங்குற மோடி டபாரம் முழிச்சு பாப்புல, என்னடா அது இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பாப்புல. அந்த அளவுக்கு தூங்க விடாம பாத்துக்கிட்டது தீஸ்தா சதல்வாத். ஸோ தீஸ்தா சதல்வாத் அந்த குஜராத் படுகொலை அப்ப நம்ம ஜனாதிபதி போறாரு, அப்துல் கலாம் வந்து அங்க வராரு, மோடி தான் அங்க சிஎம். ஸோ ஒரு பார்வையிட வராரு. எங்கனாக்கா அங்க உள்ள முகாம்களை, இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கிற முகாம்ல பார்வையிட வராரு. தீஸ்தா இப்ப ஜேர்னலிஸ்டா இருக்காங்க, ஜனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லை, ஏன்னா கேட்குறது தீஸ்தா இல்லை, அதனால அப்பாயின்மெண்ட் இல்லை. இப்போ தீஸ்தா என்ன பண்ணுறாங்கனாக்கா 5 நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக பர்தா போடுறாங்க. பர்தாவை போட்டு அந்த முகாமில் 5 நாளைக்கு முன்னாடியே போய் உள்ள மக்களோட மக்களாக கலந்து அவங்க அங்கே உட்காந்துடுறாங்க. 5 நாளாக அங்கே இருக்காங்க. இப்போ 5 நாள் கழிச்சு யார், நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் வராரு, பக்கத்தில் மோடி நிற்கிறாரு. வந்தோடனே மக்கள்லாம் வரிசையாக அப்துல் கலாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு முக்காடை போட்டோமா வந்து நிற்கிது, முக்காடை திறக்குது. முக்காடை திறந்தோன்னா ஜனாதிபதிக்கு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் நிற்கிறாருல அவரு அப்படியே ஷாக்கானவர் தான். எங்கடா இங்கே வந்தாரு, ஷாக்கானவர் தான். நம்ம தூக்கி விட்டு தீஸ்தா சதல்வாத் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சம் பேப்பர்ஸை கையில் கொடுக்குறாங்க, அப்துல் கலாம் கையில் கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் என்னன்னா அந்த படுகொலை சம்பந்தமான ஒரு ஒரு டாக்குமெண்ட். அது தமிழில் அந்த டாக்குமெண்ட் இங்கிலீஷில் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கு. தமிழில் மொழிபெயர்த்தே மேபி மாக்காய்க்கு அமைப்புன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. மாக்காய்க்கு அமைப்பு மொழிபெயர்த்த அந்த தமிழ் டாக்குமெண்ட். ஏன்னாக்கா அவர் அப்துல் கலாம் வராரு அப்படிங்கிறதுக்காக தமிழில் இதை கொண்டு போய் தூக்கிட்டு சதல்வாத் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. அவருக்கு ஏதோ அந்த சூடான தோசைக்கல்ல ஏறி நம்ம உட்காந்தது மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு எரியுது. அவருக்கு இந்த அம்மா பார்த்துட்டோமே நேரம் அவரை கொடுத்து என்னன்னாக்கா எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. நான் தீஸ்தாக்கிட்டே கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் முடிஞ்சால் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு வந்து ஐ நோ ஒன்லி பிரிட்டன் இங்கிலீஷ். ஸோ முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்களே அது என்னாச்சு? சரி, ஓகே, வழக்கம் போலதான் அந்த கேள்வி நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இப்போ உங்கள் முன்னே உரையாற்றுவதற்காக தீஸ்தா சதல்வாத்.